மா ம் இன்னொரு தோசை சாப்பிட்றியா? போதுங்க. ஒரே ஒரு தோசை இரு போதும். எடுத்துட்டு வரேன். என்னடி அதிசயமா காலையிலேயே கால் பண்ணியிருக்க? ஏங்க போதும்னு சொல்கிறேன் இல்லைங்க. உன்னை தாண்டி கேட்குறேன், கேட்குதா இல்லையா? அண்ணனுக்கு கால் பண்ணேன், அவன் ஃபோனே எடுக்க மாட்றான். அவனா மாடியில் தூங்குவாண்டி, சரியா கேட்டிருக்காது. அப்படியா? சரி சரி. சரி, செக்கப் போயிருந்தியே, என்னடி ஆச்சு? போனம்மா, டாக்டர் அடுத்த மாதம் 20ஆம் தேதி டேட் கொடுத்துருக்காரு. 20ஆம் தேதியா? அவ்வளவுலாம் ஆகாது, அதுக்குள்ளே பிறந்துருவான் என் பேரை. எந்த டாக்டர் சொன்னது தான் கரெக்டாக நடந்திருக்கு? அதை எப்படி சொல்கிற? பேரன்னு? எனக்கு பொம்பளை பிள்ளை தான் வேணும், இங்கெல்லாம் அதான் ஆசைப்படுறாங்க. அதெல்லாம் இல்லை, எனக்கு பேரப்பிள்ளை தான் வேணும். பேரப்பிள்ளையை பெற்று கொடுக்குறதா இருந்தா வீட்டுக்கு வா, இல்லைன்னா வராத. என்னம்மா சீரியல்ல வர வில்லி மாதிரி பேசுற? பொம்பளை பிள்ளைய பெத்துட்டு வந்தா என்னை வீட்டுக்குள்ளே சேர்க்க மாட்ட போலியே. ஏய், அதெல்லாம் இல்லை, ஆம்பளை பொம்பளை இதில் என்ன இருக்கு? நம்ம வீட்டு மூத்த வாரிசுடி, அம்மா சும்மா சொன்னேன். அப்படி வா வழிக்கு. சரி போய் உன் புள்ளைய எழுப்பு போ. ஆ, என் பிள்ளைய எழுப்புறதுக்கு எனக்கு தெரியும். நீ ஒழுங்கா கரெக்டாக வேலைக்கு மாத்திரை போடு, சரியா? ம் சரிம்மா, நான் நைட்டு கூப்பிடுறேன். சரிடி. டேய் குணா, இன்னும் தூங்கிட்டு இருக்க? மணி என்னாச்சு? சீக்கிரம் இறங்கி வாடா, இல்லைன்னா நான் வரவா? வணக்கம் ஜி. என்ன ஜி காலையிலே குடி வந்துக்கிறீங்க? பார்த்தா பச்சாள் மாரி இருக்கிறீங்க. வீட்டில் எதனா பிரச்சனையா? சொல்லுங்க ஜி. இல்லை இல்லை பொண்டாட்டி கூட எதனா பிரச்சனையா? எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை. நீங்கள் லவ் பண்ணுற பொண்ணு வீட்டில் எதனா பிரச்சனையா? எதுவாக இருந்தால் உனக்கு என்ன? மூட்டு குடி. ஆமாம் ஆமாம், உங்கள் பிரச்சனை நமக்கு எதுக்கு? நான் வந்த வேலையை பார்க்குறேன். வேலை எதுனா போயிடுச்சா? நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க ஜி. நான் ஒன்றா கேட்டு வேக்கண்ட் எதுனா சொல்லவா? சொல்லுங்க ஜி. என்னடா அவனுக்கு பிரச்சனை? கை எடுங்க ஜி. நானும் பார்த்துட்டு இருக்கேன். என்ன ஜி மேலாம் கை வைக்கிறீங்க? சார் சொல்லுங்க சார். சார் ஆஃபீஸா சார் கிளம்பிட்டு இருக்கேன். இதோ வந்துடும் சார் 10 மினிட்ஸில். ஹலோ. டேய் மச்சான், எங்கடா இருக்க? மச்சான் ஆஃபீஸ் போயிட்டு இருக்கேன்டா. மச்சான், என் மேல ஒருத்த கை வச்சான்டா, சீக்கிரம் வாடா மச்சான். கை வச்சிட்டாங்களா? மச்சான் இப்போ எங்கே இருக்க நீ? டேய் ஆமா மச்சான், நம்ம தனபால் ஒயின் ஷாப்ல இருக்கடா, சீக்கிரம் வாடா மச்சான். வரேன் இரு. என்னடாச்சு பிரச்சனைன்னு சொன்ன? டேய் மச்சான், முன்ன இருந்துச்சு, இப்போ இல்லை. அப்போ இருந்துச்சு, இப்போ இல்லை. யாரா இது? மச்சான், அந்த பிரச்சனையே இவரால தான்டா. மச்சான் எனக்கு நிறைய வேலை இருக்கு, ஒழுங்கா சொல்லு. டேய் மச்சான், நான் பார்த்துக்கிறேன், நீ அப்படியே கிளம்பு. நீ கூட்டவனே வந்தேன் பாத்தியா? என்ன சொல்லணும்டா, போடா. டேய் யாரு ஜி? உங்கள் பெஸ்ட்டு ஃப்ரெண்டா? பார்த்தாலே தெரியுது, ஃபோன் பண்ண 5 நிமிஷத்தில் வந்து நிற்கிறாரு. ஜி முன்னெல்லாம் இப்படி தான் ஜி, எனக்கு நிறைய பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் இருந்தாங்க.
ஏதாவது ப்ராப்ளம்னா உடனே வந்து நிற்பானுங்க. ஆனால் இதெல்லாம் தனியாக இருக்கிற வரைக்கும் தான். பொண்ணுங்க லைஃப்பில் வந்துட்டாலே பழைய மாதிரி வராது. ஒரே வார்த்தையில் சொன்னோன்னா பொண்ணுங்கனாலே பிரச்சனை தான் ஜி. அப்படி இல்லை ஜி. பொண்ணுங்களாலே பிரச்சனை இல்லையான்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் பொண்ணுங்க நம்ம லைஃப்பில் வந்துட்டா லைஃப் பழைய மாதிரி இருக்காது. அப்படி ஏன் லைஃப்லேயும் ஒன்று நடந்திருக்கு. நீங்கள் வந்ததுலேருந்து என்ன பிரச்சனை கேட்டீங்கல்ல, இதுதான் என் பிரச்சனை. அப்படி என்னதான் பிரச்சனை? என் பேர் குணா. சரி. நான் ஒரு சிவில் இன்ஜினியர். ம். பொதுவாக இன்ஜினியரிங் காலேஜ்னாலே சிட்டிக்கு வெளியே தான். அப்படி ஒரு சில காலேஜ் சிட்டிக்குள்ளே இருந்தாலும் காசு கொட்டி படிக்கிற அளவுக்கு வசதி இல்லை. அதனால் காலைல 4 மணிக்கு அலாரம் வச்சு 6 மணிக்கு பஸ் பிடிச்சி போனால் தான் காலேஜ் கரெக்டான டைம் போய் சேர முடியும். திரும்ப 3:45 பஸ் பிடிச்சி 4 மணிக்கு கிளம்புனா தான் 9 மணிக்கு வீட்டுக்கு வந்து சேர முடியும். இதுக்கு நடுவில் சாப்பிட்றதா தூங்குறதா படிக்கிறதான்ற குழப்பத்திலே முடிஞ்சு போச்சு இந்த 4 வருஷம் இன்ஜினியரிங் வாழ்க்கை. இதில் நான் எங்கே லவ் பண்ணுறது? ஆமாஞ்சி, நமக்கு தான் டைம் இல்லையா, நாம் எங்கேருந்து லவ் பண்ணுறோம்? ஆனால் என்ன ஒருத்தி லவ் பண்ணான். காலேஜில் இல்லை, ஸ்கூலில். அவள் பேர் ராஜி. நாங்கள் அவளை கருப்பின்னு தான் கூப்பிடுவோம். ஸ்கூல் டேஸில் என் பின்னாடி சுற்றுன்னு சுற்றுவான். அவள் படிக்கவே மாட்டான், தத்தி அவள். ஆனால் ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் என் முன்னாடி வந்து நின்னான். அவள் தகுதியை உயர்த்திக்கிட்டு. எதுக்காக? எனக்காக. என்ன ஜி சொல்கிறீங்க? இந்த மாதிரி பொண்ணுங்களாம் இருக்காங்களா? இருக்காங்க ஜி. அது என் ராஜி மட்டும்தான். ஸ்கூல் படிக்கிறப்ப நான் ஒரு ராஜா மாதிரி இருந்தேன். அவன் என் முன்னாடி ஒன்றும் இல்லாத மாதிரி இருந்தான். ஆனால் இப்போ அவன் என் கண்ணுக்கு ராணி மாதிரி தெரிறான். நான்லாம் அவன் முன்னாடி ஒன்றுமே இல்லாத மாதிரி தோணுது. ஆனால் அவள் அப்படி நினைக்கல. அவள் அப்போ இருந்து இப்போ வரையும் என்னை ராஜா மாதிரி தான் பார்க்குறான். அப்புறம் என்னதான் பிரச்சனை? பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லை ஜி. பிரச்சனை எதுவும் இல்லாத தான் நான் அவளை லவ் பண்ண ஆரம்பித்தேன். லைஃப் ரொம்ப நல்லபடியாக தான் போச்சு. நானும் என்னோடய கமிட்மெண்ட்ஸ்லாம் அவளுக்காக முடித்தேன். அவளும் எனக்காக வெயிட் பண்ணான். நானும் அவளும் கல்யாணம்லாம் முடிவு பண்ணும்போது தான் அவங்க அப்பாவுக்கு ஒரு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவள் என்னை இந்த ஊரை விட்டு போயிட்டான். நான் அதனால தான் ஜி குடிக்கவே ஆரம்பித்தேன். நீங்கள் வேற ஜி, நீங்கள் ஒர்த்து ஜி. இந்த மாதிரி குடிக்க தண்ணி பாட்டுங்க. இந்த மாதிரி பொண்ணுங்களாம் லைஃப்பில் கிடைக்க மாட்டாங்க ஜி. ஜி, பொண்ணு எந்த ஊர்னு சொல்லுங்கள், தூக்கிலாம். அதெல்லாம் வேணாம் ஜி. ராஜி தேடி நானே அவங்க ஊருக்கு போனேன். கடவுளே, திரும்பவும் அவன் தான் கால் பண்ணுறான். அப்பா இறந்துட்டாருன்னு சொன்னேன். நான் ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேற. நீயும் எனக்கு ஃபோன் பண்ண மாட்டேற.
என்னாச்சு உனக்கு? ஏய், எல்லாம் ஓகே தானே? அப்பா இறந்ததுக்கப்புறம் இங்கே எதுவுமே பழைய மாதிரி இல்லை குணா. நம்ம 2 பேரையும் யாராவது பார்த்தா பிரச்சனையாயிடும். இங்கேருந்து போயிடு குணா. பார்த்தா என்ன? வா, உன் வீட்டில் வந்து நான் பேசுகிறேன். நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். நான் சொல்கிறத கேளு குணா. இங்கேருந்து போ முதல்ல. போண்ணா. நீ சொன்னா நான் போயிடணுமா? நீ தானே என்னை வந்து லவ் பண்ணுறேன்னு சொன்ன. ஆமாம், நான் தான் உன்னை லவ் பண்ணுறேன்னு சொன்னேன். இப்போ நானே தான் சொல்கிறேன், இங்கேருந்து கிளம்பு. ராஜி, எந்த பொண்ணுகிட்ட இல்லாத உங்ககிட்ட நான் பார்த்தேன். அது என்ன தெரியுமா? இப்படிலாம் ஒரு பொண்ணு ஒரு பையனை லவ் பண்ணுவாளான்னு. சும்மா இருந்த என்னை லவ் பண்ண வச்சுட்டு இப்போ போகிறேன்னு சொன்ன என்ன அர்த்தம்? வலிக்குது ராஜி. என்ன சொன்னாதான் இங்கேருந்து போவ? எனக்கு கல்யாணம்னு சொன்னால் போயிடுவியா? என்ன தாண்டி அவனுக்கு வலிச்சிட போகுது குணா. எங்கள் அப்பா முகத்தை விட உன் முகம் தான் என் மனசு ஃபுல்லாக இருக்கு. சின்ன வயசுல இருந்து நான் இப்போ வரைக்கும் உன் கூட கனவுல தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். அது நிஜமாயிடுச்சுல குணா. ப்ளீஸ் குணா, சொல்றத கேளு. முதல்ல இங்கிருந்து கிளம்பு. யாராவது பார்த்தா பிரச்சனையாயிடும். சரி மச்சான், நான் கூப்பிடுறேன். என் தம்பி வரா. இரு, இங்கிருந்து போயிடு நான் குணா. பேசுகிறேன். இதுக்கு தான் கோயிலுக்கு வரணும்னு சொன்னியா? இதெல்லாம் தேவையில்லாத பிரச்சனை. வா போலாம். ஏய் ராஜி, நில்றி. உங்ககிட்ட தாண்டி பேசிட்டு இருக்கேன். தம்பி நில்றா. ஏய், பேசிட்டு இருக்கேன்லடி. ராஜி, உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். நில்றி. பேசிட்டு போடி. போகாதடி. நான் உன் வீட்டுக்கு வருவேன் ராஜி. பேசிட்டு போடி ராஜி. டேய், வண்டி கொஞ்சம் நிறுத்தேன். என்ன பிரச்சனை உனக்கு? நான் ஒரே ஒரு தடவை மட்டும் அவன்கிட்ட பேசிட்டு வந்துடுறேன்டா. அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் வேண்டாம், நம்ம கிளம்பிடலாம். அவனுக்கு நிக்க வேணாம்னு சொல்லு. குணா, எனக்காக ஒன்று பண்ணுவியா? உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐ லவ் யூ ராஜின்னு சொல்றியா? எனக்கு ஒன்றை மட்டும் தாண்டி பிடிக்கும் ராஜி. என்னை விட்டு போயிடாதடி ப்ளீஸ் டி. என்னக்கா பண்ற? ப்ரோ, நீங்க கிளம்புங்க ப்ரோ. இந்த ஊர்க்காரங்களாம் மிருகம் மாதிரி. பிள்ளைங்க படிப்புக்காக என்ன வேணா பண்ணுவானுங்க, எந்த எக்ஸ்ட்ரீமானா போவானுங்க. அதே கல்யாணம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அவனுங்க முடிவு பண்ணுறது தான். இன்னும் கொஞ்ச நேரம் இங்கே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, என் கையாலே அடிக்க வச்சிருவானுங்க. கிளம்புங்க. அதுலேருந்து அவளை என்னால் மறக்க முடியல. அதனால தான் நான் இப்படி ஆயிட்டேன். அதுலேருந்து ஒரே ஆறுதல் இந்த சரக்கு மட்டும்தான். பொண்ணுங்க இருந்தாலும் கஷ்டம், இல்லைனாலும் கஷ்டம். ஏதோ பண்ணுறாளுங்கள ஒரு மாதிரி. இதோ பண்ணிட்டால.
சொல்லுமா. எங்க இருக்க? அம்மா தண்ணி பிடிக்கிறதுல வந்திருக்கேன். தண்ணி புடிச்சதெல்லாம் போதும், சீக்கிரமா வீட்டுக்கு வா. சரி வரேன். உனக்கு இருக்கு. ஜி பாய் ஜி, கிளம்புறேன். இன்னொரு நாள் பார்க்கலாம் ஜி. ஹலோ 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 ஹலோ. ஹலோ கேட்குதா இல்லையா? ஹலோ எனக்கு கேக்குது, உங்களுக்கு கேக்குதா குணா? ஹலோ குணா, கேக்குதா? ஹலோ ஹலோ, யாரு? நான் மொழி பேசுறேன். மொழியா? ஆமா, யாரு? ராஜி ஃப்ரெண்ட் மொழி. friend ஆ? என்ன ஞாபகம் இல்லையா? ஒரு தடவை கூட நீங்க ராஜியா பார்க்க காலேஜ் வந்தீங்களே, என்ன கூட இன்ட்ரோ பண்ணாலே மொழி. ஆ ஞாபகம் இருக்கு சொல்லுங்க. ராஜிய பத்தி ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும். ராஜி பத்தியா? என்ன பேசணும்? இப்போ நீங்க ஃப்ரீயா? ஃப்ரீ தான். சரி, ஓகே, நான் லைவ் லொகேஷன் சென்ட் பண்றேன், வந்துறீங்களா? சரிங்க, நான் வந்துடுறேன். ஓகே, ஆ பை. இது வரைக்கும் ராஜி என் லைஃப்பை விட்டு போயிட்டான்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் ஹலோ, வந்துட்டீங்களா? நீங்கள் சொன்ன இடத்துக்கு நான் வந்துட்டேன். உள்ள வாங்க. ஸ்டெப்ஸு கீழே இறங்குது அங்கே தானே? ஆமா, அங்கதான், கரெக்ட் தான், அப்படியே உள்ள வாங்க. நான் வந்துட்டேங்க. குணா, இஃப் யூ டோன்ட் மைண்ட் ஒரு 15 மினிட்ஸ் மட்டும் வெயிட் பண்றீங்களா? சரிங்க. ஓகே, அப்போ நீங்க உள்ள வந்தே வெயிட் பண்ணுங்க. சரி வாங்க. ஓகே. ஞாபகம் இருக்கா? இல்லை, ஃபோனில் பேசுகிறப்ப அவ்வளோவா தெரியல. ஆனால் நேரில் பார்க்குறப்போ யாருன்னு தெரியுது. ஐம் சாரி, உங்களை ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சுட்டேனோ? இல்லை பரவாயில்லங்க. சின்ன வயசுலேருந்து எனக்கு தப்படிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். என்ன கஷ்டமாக இருந்தாலும் இது அடிக்கும்போது அப்படியே மறந்துடுவேன். அதான் நீங்கள் கூப்பிடும்போது அவாய்ட் பண்ண முடியல. தப்பாக எடுத்துக்காதீங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, ரொம்ப நல்லா வாசிச்சிங்க. தேங்க்ஸ். இங்கே பேசுகிறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது, நம்ம வெளியே எங்கேயாவது போய் பேசலாமா? ஓகே வாங்க போகலாம். சாரிங்க, தெரியாமல் பட்டுருச்சு.
அப்பா சாரி, தெரியாம அடிச்சிட்டேன். என்ன அடி! ஆம்பளைங்க மாதிரி மோளம் அடிக்கிறா, யோசிக்காம கை நீட்டுறா. யாரா அவ? ஏதோ ராஜி பத்தி தெரிஞ்சா சரி. ஆ, ராஜி பத்தி ஏதோ ஒன்று பேசணும்னு சொன்னீங்க. அது என்னன்னு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். அதுவா, ராஜிக்கு கல்யாணம் ஆயிடுச்சாமே. லாஸ்ட் வீக் தான் எனக்கே தெரியும். அவங்க அப்பா இறந்ததால அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்களாம். பாவம் இல்ல அவ. அது சொல்லதான் உங்களை வர சொன்னேன். காலேஜ் படிக்கும்போது உங்களை பத்தி மட்டும்தான் என்கிட்ட சொல்லிட்டே இருப்பா. குணா என் பெஸ்ட் ஃப்ரெண்ட், அவன் தான் எனக்கு எல்லாமேன்னு சொல்லுவா. ஸோ இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லணும்னு அவ கண்டிப்பா நினைச்சிருப்பாள்ல. அங்க அவளுக்கு என்ன சிச்சுவேஷனோ சொல்ல முடியாம போயிருக்கும். அடி பாவி, இது எனக்கே தெரியும்டி. இதை சொல்றதுக்கு அவர் சொன்ன என்ன குணா, ஆ? ஷாக்ல இருக்கீங்களா? ஒன்றும் இல்லை. இதை கேட்டதும் எனக்கும் அப்படிதான் இருந்துச்சு. சரி விடுங்க, நம்ம நினைச்சதெல்லாம் எப்பவும் நடக்காது. நினைக்காததை நடத்தி காட்டுறது தான் இந்த லைஃபோட வேலை. சரி, நீங்க படிச்ச வேலைக்கு தான் போவீங்கன்னு ராஜி அடிக்கடி சொல்லுவா. இப்ப எப்படி வேலை கிடைச்சிருச்சா இல்ல இன்னும் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களா? இல்லை, நான் வேலைக்கு போயிட்டு இருந்தேன். ஆனால் ஒரு நிமிஷம். ஹலோ, ஹலோ டாக்டர் பாலா பேசுகிறேம்மா. சார், சொல்லுங்க சார். ஹலோ சார், கேக்குதா? ஒன் செகண்ட். ஓகே. கேக்குதா? ஹலோ, சார் கேக்குதா? சார் இப்ப கேக்குதா? கேக்குதாம்மா? ஹலோ ஹலோ சார், ஹலோ, இப்ப கேக்குதா? எஸ் கேக்குது. சொல்லுங்க சார். லாஸ்ட் 1 வீக்கா நம்ம கிளினிக் ஒரு பேஷண்ட் வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. உங்களுக்கு தெரியும்ல? ஆ அவங்க வீட்ல இருந்து நம்ம கிளினிக் ரொம்ப டிஸ்டன்ஸா இருக்குன்னு ஃபீல் பண்றாங்க. ஓகே. இஃப் யூ டோன்ட் மைண்ட், நீங்க ஃப்ரீனா அவங்க வீட்டுக்கே போய் அந்த பேஷண்ட்க்கு ட்ரீட்மெண்ட் பண்ண முடியுமா? எந்த ஏரியா சார்? உங்க பேர் தான். பேர் ஓகே சார், நான் பார்த்துக்கிறேன். ஓகேம்மா, நெக்ஸ்ட் கால் அவங்க டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் உனக்கு அப்டேட் பண்றேன். தேங்க் யூ. ஓகே சார். ஓகேம்மா, ஓகே சார், பாய். பாய். எங்க ஆளே காணோம். சரி, கால் பண்ணி பார்ப்போம். The subscriber is currently switched off. Please try after some time. The subscriber is currently switched off. Please try after some time. வெக்கமா இல்லை? என்ன லுக்கு? பாரில் வச்சு என்னை அசிங்கப்படுத்திட்டு ஒரு சரக்கு வாங்கி கொடுத்து சமாதானம் பண்ணுறியா? மனுஷனா ரோஸாக இருக்கணும்டா. அம்மா இரு. நீ பேசிட்டு போனேல்ல, அதுக்கப்புறம் எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது. யாரோ ராஜி ஃப்ரெண்டா. ராஜி ஃப்ரெண்டா? அவகிட்ட போய் ராஜி பற்றி தெரிஞ்சுக்கலாம் பார்த்தா, அவன் என்னன்னா ராஜிக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, அவங்க வீட்டில் பிரச்சனை பண்ணி அவளை கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க சொல்கிறாளா. இதான் நமக்கே தெரியுமே, இதென்ன ஃபோன் பண்ணி சொல்கிறது? அது கூட பரவாயில்ல மச்சான், ராஜி ரொம்ப பாவமா அவ சொல்கிறா. செருப்பால் அடிப்பேன். அவளே லவ் பண்ணுறேன்னு சொல்லுவாளாம், நீங்கள் என்ன பண்ணாலும் பிடிச்சிருக்குன்னு சொல்லுவாளாம். சரி, கல்யாணம் பண்ணிக்கலாம் வான்னு கூட்டா எஸ்கேப் ஆகிடுவாளாம்.
இது என்னடா போங்காரு இது? இப்போ எதுக்கு அவளை பற்றி பேசுகிறேன்? அவள் தான் என்ன வேணான்னு சொல்லிட்டு போயிட்டா. சாரி மச்சான். அவளை மறக்கணும் தானே நான் ஐயோ யோசிச்சுட்டு இருக்கேன். சாரிடா சாரி. போடா. நீ என்னை மன்னிச்சிரு மச்சான். நான் ஹர்ட் ஆயிட்டேன். சரக்கு பத்தல மச்சான். சரக்கு வேண்டா. ஆமாம் மச்சான், எனக்கும் குடிக்கணும் போல தான் இருக்கு. போய் வாங்கிட்டு வரலாமா? காடா கேஷா சொல்லு. போலீஸில் அதை ரூட்டாக பார்த்து அப்படியே எல்லாத்தையும் வாரி காலையில போடுறேன் மச்சான். டேய் மச்சான், என்ன கலாய்க்கிறியா? என்கிட்ட காசு இல்லைடா. காசு இல்லையா? நான் காசு இருந்தால் ஏன்டா குவார்டர் வாங்கி அடிக்க போகிறேன்? ஒரு ஃபுல்லு வாங்கி அவனுக்கு கொடுத்துருக்க மாட்டேனா? மச்சான் ப்ளீஸ்டா, ஃபிக்ஸ் ஆயிட்டேன்டா சீரியஸாவே. டேய் ப்ளீஸ் மச்சான், ப்ளீஸ் மச்சான், என்னால் முடியும் மச்சான். ப்ளீஸ் மச்சான், ஏதாச்சும் பண்ணுறா. டேய் மச்சான், என்னால் நிஜமாவே முடியலடா. இல்லடா. ப்ளீஸ்டா ப்ளீஸ், ஏதாச்சும் பண்ணு மச்சான். டேய் மச்சான், டேய் கான்ட்ராக்டில் எல்லார்ட்டையும் கடை வாங்கிட்டேன்டா. இந்த டைமில் கேட்டோன்னு ஏன் அப்போ குடிக்க தான் கேட்குறாங்க, கண்டுபிடிச்சிருவாங்கடா. மச்சான் உனக்கே தெரியும் எனக்கு இன்னொரு சேலரி கிரெடிட் ஆகலடா. இல்லாங்காட்டி வச்சிக்க எல்லா தருக வாடகை காலையில் கொட்டுருவோம் மச்சான். இப்படி பண்ணுறியாடா? டேய் மச்சான், தலைவலியாகுது. இதோ எல்லார்கிட்டையும் வாங்கிட்டேன்டா. யாரா அந்த நம்பர்? யா அது டேய் மச்சான், காண்டேத்தாத, தெளிவாக சொல்லு யாரு. மொழிடா. மொழி? டேய் மச்சான், அசிங்கமாயிரும்டா, வேணாம்டா. அதெல்லாம் பிரச்சனை இல்லை மச்சான், பேசு மச்சான். ஏய் சொன்னா புரிஞ்சுக்கடா மச்சான். சொல்கிறதுக்கு அசிங்கப்படுத்தாத. போடா, கேட்க மாட்டல போடா. டே எப்படியா போட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பு? டேய் எனக்காக பண்ண மாட்டல? நான் என்னென்னலாம் பண்ணியிருப்பேன் அதை நினச்சி பாடுறா முதல்ல. எத்தனை வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப்டா இது, மறந்துட்டியா மச்சான்? ஃபிக்ஸ் ஆகிட்டேன்டா, ஃபிக்ஸ் ஆகிட்டேன். அப்பயே சொன்னாங்க. என்ன இவ்வளோ யோசிக்கிறான்? இவன் கேட்க மாட்டான். எப்படிலாம் பழகணும்? எனக்காக அவட்ட கேட்டேன், என்ன குறைஞ்சா போயிடுவேன்? என்னடி நாளைக்கு எக்ஸாம் தானே? ஆமாம், நாளைக்கு எக்ஸாம் தான். அப்புறம் உட்காந்து கேம் விளையாடிட்டு இருக்க? அதெல்லாம் படித்தாச்சு, பார்த்துக்கலாம். ரிசல்ட் வரட்டும், அப்புறம் இருக்கு. வரும்போது பார்த்துக்கலாம். ஏன்டி லேட்டு? கிளினிக்கில் கொஞ்சம் வேலை இருந்துச்சுமா, அதான். நீ பண்ணுறது எதுவுமே சரியில்லை. போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு சாப்பிடு. ஹலோ. என்ன குணா, சொல்லாமலே போயிட்டீங்க? ஐயோ அப்படி இல்லைங்க, ஒரு எமர்ஜென்சி, அதான் கிளம்பிட்டேன். நான் உங்ககிட்ட சொல்லிட்டு போகலான்னு தான் இருந்தேன், ஆனால் நீங்கள் ஏதோ ஃபோனில் பேசிகிட்டு இருந்தீங்க, அதான். ஓகே ஓகே, நம்புகிறேன். சரி, இப்போ எதுக்கு கால் பண்ணியிருக்கீங்க? ஏங்க எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப்புங்க. ஹெல்ப்பா? சொல்லுங்க, என்ன பண்ணணும்? பெருசாக ஒன்றும் இல்லை, எனக்கு ஒரு 2000 கிடைக்குமா? நான் சேலரி வந்து திருப்பி கொடுத்துட்றேன். இதுக்கே ப்ளீஸ்லாம் சொல்லி கேட்குறீங்க? இதுதானே உங்கள் ஜிபே நம்பர்? ஆமாங்க. ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. சென்ட் பண்ணிட்டேன், நீங்க எதுக்கும் செக் பண்ணிக்கோங்க. இதோ பார்க்குறேன். வந்துருச்சுங்க, தேங்க்யூ. ஓகே குணா, குட் நைட். குட் நைட். ரிசீவ்டா? ரிசீவ்டு. அப்போவா போகலாம். வச்சி வண்டி நான் ஓட்டேன்டா, போலீஸ் இருக்குடா. நான் தான் ஓட்டுவேன். எப்படி போகணும்? அப்படியே போ.
ஏய் வாங்க. ஏய், நின்று பார்த்து போடா டேய். அம்மா என்ன ஸ்க்ரீன்ஷாட் ஏதோ வந்திருக்கு? நான் அக்கௌண்ட் இன்னும் 2000 அனுப்பிச்சிருக்கா? ஐயோ, போதையில் ஆட்டம் வாங்கணும் தெரியாமல் ஆட்டம் வாங்கிட்டேனே. இதுக்கு எல்லாத்துக்கும் வரணும் அந்த நாய் தான். என்ன மச்சான் படம் ஏன்ச்சா? டேய், நேற்று நைட் என்ன நடந்துச்சு? ஒன்றும் இல்லை மச்சி. போனோமா, சரக்கு வாங்கணுமா, குடிச்சோமா, பட்டுட்டோம். டேய், நேற்று அந்த பொண்ணுக்கிட்ட காசு வாங்கியிருக்கோம். எந்த பொண்ணுடா? மொழிடா. மொழியா? யாரா அது? டேய், காசு கீசு வேணா கேளு, போட்டு விட்றேன். அதை விட்டு கதெல்லாம் விட்டுனுக்காத. இங்கே பாரு, நான் எவ்வளோ குச்சாலும் தெளிவாக இருப்பேன். ஊர் பொறுக்க வேண்டியது, காலையில ஆனா ஃபோன் பேச வேண்டியது. மா, பல்லு தானே வலிக்கிறேன். வரமா மச்சான். டேய், சி ஃபோனை வை. நைட் அடிச்சு ஒன்றும் தெரியல போல. ஹலோ. ஹலோ, சொல்லுங்க குணா. வேற ஏதாச்சும் ஹெல்ப் வேணுமா? இதுதானே உங்கள் ஜிபே நம்பர்? ஏன் கேக்குறீங்க? இல்லை, நீங்கள் அனுப்புன 2000 ரூபாய் திருப்பி அனுப்ப தான் கேட்குறேன். பரவாயில்ல, இருக்கட்டுங்க. இதுல என்ன இருக்கு? இல்லைங்க, எனக்கு யார்ட்டையும் கடை வாங்கி பழக்கம் இல்லை. அது எனக்கு செட் ஆகாது. ஓகே ஓகே, கூல். நான் கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. சொல்லுங்கள். உங்களால நேர்ல வந்து கொடுக்க முடியுமா? இல்லனா ஒன்றும் பிரச்சனை இல்லை, விடுங்க, நான் அப்புறமா வாங்கிக்கிறேன். பிரச்சனை இல்லைங்க, எங்கே வரணும் சொல்லுங்கள். அப்போ நான் ஒர்க் பண்ற கிளினிக் வந்துடுறீங்களா? நான் உங்களுக்கு லொகேஷன் ஷேர் பண்றேன். சரிங்க. போலாம் போலாம் போலாம், சீக்கிரம் போங்க. என்ன இவ வாங்கின காசை கொடுக்க வந்தால் நம்மளை இப்படி டிரைவர் மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்கா? குணா, ஒரு எமர்ஜென்சி கேஸ், கொஞ்சம் சீக்கிரம் போறீங்களா? இங்கதான் நிப்பாட்டுங்க நிப்பாட்டுங்க. இருங்க இருங்க, நான் வந்து வாங்கிக்கிறேன். என்னடா இவ காசு கொடுத்துட்டு போயிடலாம் பார்த்தா வெயிட் பண்ண வைக்கிறா. குணா, வாங்க போலாம். நாங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க இந்த 2000 ரூபா வாங்க கூட உங்களுக்கு டைம் இல்லை? இல்லை எனக்கு எதுவும் வேலை வெட்டி இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? ஐயோ, எவ்வளோ நேரங்க வெயிட் பண்ணுறது? தான் உங்கள் காசு, நான் கிளம்புறேன். சாரி குணா, நான் எதுவும் வேணும்னு பண்ணல. ஒரு எமர்ஜென்சி கேஸ், டாக்டர் அர்ஜென்ட்டாக போக சொன்னார், அதான் போனேன். நான் உண்மையாலுமே உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும், என்னை கரெக்ட் டைமுக்கு கூட்டிகிட்டு வந்து விட்டதுக்கு. நான் ட்ரீட்மெண்ட் பண்ண பையனுக்கு
ஒரு 22 வயசு இருக்கும். ஏதோ ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருக்கான். என்ன பிரச்சனைன்னு தெரியல, அந்த பொண்ணு அவனை வேணான்னு சொல்லிட்டு போயிடுச்சு. அதனால் அவன் டெய்லியும் அதை நினச்சி குடிச்சு ஹெல்த் வீக் ஆகிடுச்சு. சாப்பாடு தண்ணி எதுவுமே இறங்கலை. டெய்லி இன்ஜெக்ஷன்ஸ் அண்ட் ட்ரிப்ஸில் தான் போயிட்டுருக்கு. பார்க்குற எனக்கே இவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னா அவங்க அப்பா அம்மாவுக்கு எப்படி இருந்திருக்கும்? இங்கே லவ் பண்ணி விட்டுட்டு போன பொண்ணை ஏதாச்சும் பண்ணணும்னு நினைக்கிறதும் தப்பு தான். அதே மாதிரி நம்மளை லவ் பண்ண பொண்ணுக்காக நம்மளே அழிச்சுக்கிறதும் தப்பு தான். பெற்றவங்களுக்கு அவங்க சந்தோஷமாக இருக்கிறது முக்கியம் இல்லை, தன்னோட பிள்ளைங்க சந்தோஷமாக இருக்கிறது தான் முக்கியம். ஆனால் இந்த விஷயத்தில் பொண்ணுங்க ரொம்ப உஷாரு. பெற்றவங்களுக்கு தான் அவங்க ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. அதே மாதிரி எல்லா பசங்களும் நினச்சா மேலே இருக்கிறது மாதிரி யாருக்குமே நடக்காது. நமக்காக யாராச்சும் இருக்கும்போது நம்மளே கஷ்டப்படுத்திக்கிறது கூட தப்பு தான். சாரி குணா, நீங்கள் வேற என் மேலே கோவமா இருப்பீங்க. நீங்கள் கிளம்புங்க. அண்ட் ரொம்ப தேங்க்ஸ். கிளினிக் எதில் போகிறீங்க? தோ கேப் புக் பண்ணிகிட்ருக்கேன். சரி வாங்க, ட்ராப் பண்ணுறேன். ஐயோ பரவாயில்ல குணா, உங்களுக்கு வேற லேட் ஆயிடுச்சு. ஆனால் வாங்கங்க. இங்கே லவ் பண்ணி விட்டுட்டு போன பொண்ணை ஏதாச்சும் பண்ணணும்னு நினைக்கிறதும் தப்பு தான். அதே மாதிரி நம்மளை லவ் பண்ண பொண்ணுக்காக நம்மளே அழிச்சுக்கிறதும் தப்பு தான். பெற்றவங்களுக்கு அவங்க சந்தோஷமாக இருக்கிறது முக்கியம் இல்லை, தன்னோட பிள்ளைங்க சந்தோஷமாக இருக்கிறது தான் முக்கியம். ஆனால் இந்த விஷயத்தில் பொண்ணுங்க ரொம்ப உஷாரு. பெற்றவங்களுக்கு தான் அவங்க ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. அதே மாதிரி எல்லா பசங்களும் நினச்சா மேலே இருக்கிறது மாதிரி யாருக்குமே நடக்காது. நமக்காக யாராச்சும் இருக்கும்போது நம்மளே கஷ்டப்படுத்திக்கிறது கூட தப்பு தான். நாமா அவ்வளோதானா? என்ன இருக்கா? இருப்பா, எடுத்துட்டு இருக்கேன், வரேன். வாமா வாமா, பொறுமையா வாமா. நாமா எப்பயும் நியூஸ் பேப்பரு பழைய பொருள் தான் போடுவீங்க, பண்ணா வெறும் பாட்டிலாக போடுறீங்க. நான் தாப்பா. நீங்களா? ஏப்பா, மணி பிளான்ட் வைக்கிறதுக்காக எடுத்துட்டு வந்தேன்ப்பா. என்னம்மா மணி பிளான்ட் வைக்கிறதுக்காக யாருன்னா இவ்வளோ பாட்டில் எடுத்துன்னு வருவாங்களாம்மா? அதெல்லாம் விடு, நீ தான் கூப்பிட காதுலயே வாங்காமல் போயிட்டுருக்கியே, அதனால தான் இவ்வளோ சேர்ந்து கிடக்குது. சரி, பாட்டிலுக்கு எவ்வளோ தருவ? 2 ரூபாம்மா. ஏப்பா, எல்லா இடத்துலையும் 6 ரூபா தர்றாங்க, நீ என்ன இவ்வளோ கம்மியாக சொல்கிற? என்னம்மா மனசாட்சியே இல்லாமல் பேசுறியாம்மா? என்னை விட யாருன்னா அதிகமாக தந்துட்டாங்கன்னா நான் என் தொழிலை விட்டே போயிடுறேம்மா. சரி கொடுப்பா. இன்னொரு 10 ரூபா சேர்த்து கொடுத்தா நல்லாயிருக்கும். இந்தாம்மா பாட்டில் நீங்களே வச்சுங்கம்மா. சரிப்பா, விடுப்பா, சும்மா கேட்டேன். சரி எடுத்துகிட்டு போ. நீ பொழைச்சிப்ப. என்னப்பா, நீங்க கூப்பிட்டு கேட்குறீங்களா இல்லை நானே கூப்பிட்டு கேட்கட்டுமா? அதெல்லாம் வேணாம்மா. ஃப்ரெண்டாக இருக்கும், கூட சேர்ந்து வேலை செய்கிறவங்களா இருக்கும். நம்ம வீட்டு பொண்ணு நம்மளே சந்தேகப்படுறதா? வேணாம்மா. என்னப்பா சொல்றீங்க? நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு மரியாதை இல்லை? நம்ம சொந்தக்காரங்க யாராவது பார்த்துருந்தா என்ன ஆயிருக்கிறது? இப்படி தான் பொறுக்கி மாதிரி எவன் கூடயாவது பைக்கில் போகிறதா? எல்லாம் நீங்கள் கொடுக்குற செல்லம் தான். இதெல்லாம் இப்படியே விட்டுறக்கூடாது. இருங்க, நானே கூப்பிட்டு கேட்குறேன். மொழி, இங்கே வாடி. என்னம்மா? யாருடி அது? யாரு? ஒருத்தன் கூட ஜோடியா பைக்ல போனியே, அவன்தான். யாரு? ஓ அதுவா? பேரு குணாமா, என் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு. சடனா ஒரு எமர்ஜென்சின்றனால என்ன டிராப் பண்ணா, அவ்வளோதான். ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டா? பார்த்தா அப்படி தெரியலையே. நீ போனதெல்லாம் பார்த்தா லவ்வர் மாதிரில இருந்தது. லவ்வரா?
யாருமா உனக்கு இப்படிலாம் சொன்னது? என்னைய கை நீட்டுறியா நீ? என்னம்மா இது பொம்பளை பிள்ளை கை நீட்டி அடிக்கிற பழக்கம்? நீ பண்றது எனக்கு பிடிக்கல. அப்பா நீங்க குடுக்குற செல்லம் தான் அவ இவ்ளோ ஆடிட்டு இருக்கா. இதெல்லாம் எங்க போய் முடிய போதோ தெரியல. ஆனா ஏதோ ஒரு அசிங்கம் நடக்க போகுதுன்னு மட்டும் நல்லா தெரியுது. நீ நினைக்கிறது எல்லாமே கரெக்டு தாமா. ஆனா அது எல்லா நேரமும் கரெக்ட் ஆகாது. வர எனக்கு வீட்டுக்கு வரவே பிடிக்கல. இனிமேல் இந்த விஷயத்துல நான் தலையிட மாட்டேன். மொழி சொல்கிற மாதிரி நமக்காக ஏன் மற்றவங்களை கஷ்டப்படுத்துகிறோம்? குணா, சாப்பாடு எடுத்து வைக்கவா? டேய், ஒன்றை தாண்டா கேட்குறேன். சாப்பாடு எடுத்து வைக்கவா? எனக்கு எதுவும் வேணாம். என்னது வேண்டாமா? மணி என்னாச்சு, இன்னும் சாப்பிடாம இருக்க? இரு, சாப்பாடு எடுத்துட்டு வரேன். நான் தான் வேணான்னு சொல்கிறேன்லம்மா. என்ன தாண்டா பிரச்சனை உனக்கு? நீ ஏமா என்னை எதுவுமே கேட்க மாட்டேற? என்ன கேட்கணும்? நான் ஏன் இப்படி இருக்கேன்னு என்னை நீ தானம்மா கண்டிக்கணும். எதுக்கு கண்டிக்கணும்? என்ன குடிச்சிருக்கியா? போடா. மா, எப்படிம்மா உன்னால் அப்படி பேச முடியுது? டேய், சின்ன வயசுலேருந்து உனக்கு வெளியுலகம் தெரிகிற வரைக்கும் பார்த்து பார்த்து செஞ்சோம். இப்போதான் நீ வளர்ந்துட்ட. உனக்கு தெரியாதா நல்லது எது கெட்டது எதுன்னு? இதை நான் வேற கேட்கணுமா? அது இல்லைம்மா, முன்ன வேலைக்கு போகாமல் பிடிச்ச வேலைக்கு தான் போகணுன்னு இருந்தேன். அப்போவும் நீ எதுவும் சொல்லலை. அப்புறம் வேலைக்கு போனேன். இப்போ மறுபடியும் பழைய மாதிரி வீட்டிலே இருக்கேன். இந்த மாதிரி சுயநலமாக யோசிச்சு யோசிச்சு உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறேன். நீ எப்படிம்மா அவ்வளோ ஈஸியாக எடுத்துக்கிற? அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா. உங்கள் அப்பாவும் நானும் லைஃப்பில் மேலே வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம். அதெல்லாம் எதுக்கு? நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் தானே. உங்கள் சந்தோஷம்தான் எங்கள் சந்தோஷம். அதை விடு. அதான் அப்பாவோட பென்ஷன் இருக்குல்ல, நான் சமாளிச்சுக்கிறேன். இப்போ என்ன, உனக்கு அந்த வேலை பிடிக்கல, அதனால நீ போகலை. பிடிச்சா போற, அவ்வளோதான். சரி, அப்பா பென்ஷன் வரலனா? நான் வேலைக்கு போகிறேன். யார் நீ வேலைக்கு? டேய், அம்மாவை பற்றி என்ன நினச்ச? அம்மா அப்போவே SSLC தெரியுமா? சரி, எனக்கு பசிக்குது, போய் சோறு போடு போ. வர வர உனக்கு கிண்டல் அதிகமாயிருச்சுடா. ஒழுங்கா நாளையிலேருந்து வேலைக்கு போ. யார் அந்த பையன்? லவ்வரா? அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை தாத்தா. ஓ, அதை நான் நம்பணுமா? இப்போ வரைக்கும் உங்கள் அப்பா கூடயும் எங்கூடையும் தான் பைக்கில் உட்காந்து போயிருக்கிறேன். யாரு கூடயும் பைக்கில் போக மாட்டேன்னு நீயே எங்கிட்ட பலமுறை சொல்லியிருக்க. அது உனக்கு ஞாபகத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், லவ்வர் தான். நான் தான் லவ் பண்ணுறேன், அவன் இல்லை. தாத்தா, ஆல்ரெடி செம்ம கோவத்தில் இருக்கேன். பேசாமல் போயிடு. சரி, சிரிக்கல. யார் அந்த பையன்? எங்கே பிடிச்சவன? பேரு குணா. என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ராஜி இருக்கால, அவளோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் அவன். ஓ, காலேஜ் படிக்கும்போது அவனை பற்றி மட்டும்தான் என்கிட்ட பேசிக்கிட்டே இருப்பா. அவன் அப்படி இருப்பான், இப்படி இருப்பான்னு. படித்த 4 வருஷமும் அவனை பற்றி மட்டும்தான் என்கிட்ட பேசிகிட்டு இருப்பா. அவள் அப்படி சொன்னனாலையோ என்னமோ எனக்கு அவனை பார்க்கணுன்னு தோணுச்சு தாத்தா. எங்க இதை சொன்னால் தப்பாக நினச்சிப்பாளோன்னு நான் கேட்காமே விட்டுருவேன். ஆனால் ஒரு நாள் ராஜியை பார்க்க அவன் காலேஜ்க்கு வந்தான் தாத்தா. அப்போ ராஜியை பார்க்கணுமே, அவள் கால் தரையில் நிற்கலை. எனக்கும் இன்ட்ரோ கொடுத்தா. ஆனால் அப்போ எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு, ராஜி குணாவை லவ் பண்ணுறாளோன்னு. நீ கேட்கலாம், அவள் இப்போ பாரு அவனை பற்றி தானே பேசிகிட்டு இருக்கா, அவள் லவ் பண்ணுறது லாஜிக் தானேன்னு. அவங்க 2 பேரும் உண்மையாக லவ் பண்ணுறாங்களான்னு தெரிஞ்சுக்க நான் அவங்கள ஃபாலோ பண்ணேன். எதுக்கு ஃபாலோ பண்ண? எனக்கே தெரியாமல் நான் அவனை லவ் பண்ணியிருக்கேன் போல, அதான். ஏதாச்சும் தெரிஞ்சுதா?
எங்க போன மாதம்தான் எனக்கே தெரிஞ்சிச்சு. போன மாசமா? ம் போன மாதம்தான் ராஜிக்கு கல்யாணம் நடந்துச்சு. யார் கூட? ஏதோ வேற பையன் கூட. சூப்பர். அப்போ குணாவுக்கு? இன்னும் இல்லை தாத்தா. அதனால தான் நீ ட்ரை பண்ணுறியா? உண்மையாக சொல்லணுன்னா அதான் உண்மை. விளாட்டா பேசினாலும் இன்னும் நான் அவனை தான் நினச்சிட்டு இருக்கேன் தாத்தா. என்னால் அவனை மறக்க முடியல. எதுவாக இருந்தாலும் ஓப்பனாக கேட்டுற வேண்டியதானே? இல்லை தாத்தா, ஏதோ ராஜின்னு சொன்னனால வந்தான். இதுக்கப்புறம் அவன் என்ன நினைக்கவும் மாட்டான், தேடி வரவும் மாட்டான். அவன் வரலைன்னா என்ன, நீ அவனை தேடி போக வேண்டியதானே? அதெல்லாம் சரியா வராது. தாத்தா குணாதான். பேசு பேசு. சொல்லுங்க குணா. பிஸியா? இல்லை சொல்லுங்க. நாளைக்கு ஃப்ரீயாக இருக்கீங்களா? மீட் பண்ணலாமா? ஃப்ரீ தான், பண்ணலாமே. சரி, நீங்களே சொல்லுங்கள் எங்கே மீட் பண்ணலான்னு. ஓகே, நான் பிளான் பண்ணிவிட்டு உங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணுறேன். ஓகேங்க, குட் நைட். தாத்தா நாளைக்கு மீட் பண்ணலான்னு கூப்பிட்றான் தாத்தா. நாளைக்கு சொல்லிடு. எதுவுமே சொன்னா தான் தொடங்கும், சொல்லலைன்னா கஷ்டம். சரி, நான் கீழே போகிறேன், நீ வா. ஹலோ குணா, எங்கே இருக்கீங்க? நான் வந்துட்டு இருக்கேங்க. நீங்கள் நான் ஆல்ரெடி லொக்கேஷன் வந்துட்டேன். ஐயோ ஏங்க, நான் வரதுக்கு ஒரு 10 minutes ஆகும். வெயிட் பண்ணுறீங்களா? ஓகே வாங்க. ஓகேங்க. தாத்தா சொன்ன மாதிரி அவன் வந்ததுமே நம்மளோட லவ்வை சொல்லிடணும். சரி, ராஜியை குணா லவ் பண்ணுறானா இல்லையான்னு யோசிச்சேன்னா குணா வேற யாராச்சும் லவ் பண்ணுறான்னு யோசிக்கலையே. இப்போ என்ன பண்ணுறது? குணா யாரையாச்சும் லவ் பண்ணுவானா? ச்சே, அப்படிலாம் இருக்காது. எதுக்கு நம்ம இப்படி குழம்புறோம்? இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவனே வந்துடுவான். வந்ததும் கேட்டுட்டா போச்சு. ஏதாச்சும் சொல்லணும்னு இருப்பேன், ஆனால் அவன் முகத்தை பார்த்ததும் அவ்வளோதான், எல்லாத்தையும் மறந்துடுவேன். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. மொழி, நல்லா இருக்கு, இப்படியே மெயின்டைன் பண்ணுங்க, நல்லா இருக்கும். கண்டிப்பாங்க. ஆமாம், மீட் பண்ணணும்னு சொன்னீங்க. அதுவா? தேங்க்ஸ். தேங்க்ஸா? எதுக்கு? நான் மாறினதுக்கு காரணமே நீங்கள் தான். நானா? என்ன சொல்கிறீங்க? திடீர்னு தேங்க்ஸ் சொல்கிறீங்க, மாறினதுக்கு நான் தான் காரணம்னு சொல்கிறீங்க. என்னாச்சு உங்களுக்கு? எனக்கு தெரிஞ்சு லைட்டாக பியர்ட் ட்ரிம் பண்ணியிருக்கீங்க, ஹேர் கட் பண்ணியிருக்கீங்க, அவ்வளோதான். அட அதை சொல்லலைங்க, லைஃப்பில் நடந்த சேஞ்சஸ் சொல்கிறேன்.
நீங்கள் தானே சொன்னீங்க நமக்காக யாராச்சும் இருக்கும்போது நம்மளை நம்மளே கஷ்டப்படுத்திக்கிறதும் தப்பு தானே. அதான் என்ன நானே மாற்றிக்கிட்டேன். நம்ம பயந்த மாதிரி யாரையாச்சும் லவ் பண்ணியிருப்பானோ? நம்ம லவ் சொல்கிறது தானே கஷ்டம், பேசாமல் கேட்டுருவோம். மொழி என்னாச்சு? நீங்கள் யாராச்சும் லவ் பண்ணுறீங்களா? ஏங்க உங்களால் தான் லவ் பண்ண பொண்ணை மறந்துட்டு லைஃப்பில் அடுத்து மூவ் ஆன் ஆகணும்னு நினச்சிட்ருக்கேன். நீங்கள் என்னென்னா லவ் ஃபெயிலியரா? ஆமாம். யாரு? ராஜி. ராஜியா? அவ என்கிட்ட இது வரைக்கும் எதுவுமே சொன்னதே இல்லையே. அப்படியா? உங்ககிட்ட சொல்லல? இல்லை, உங்களை பற்றி பேசும்போது குணா என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்லுவா, அதனால தான் கேட்டேன். தப்பாக எடுத்துக்காதீங்க. இல்லைங்க, அவங்ககிட்ட லவ் சொல்கிற வரையும் நானும் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் என் ராஜி 8 வருஷமாக கனவுலே எனக்காக வாழ்ந்துட்டு இருந்திருக்கா. அவளை மாதிரி யாரும் என்னை நேசிக்க முடியாதுங்க. ஸ்கூல் டேஸில் அவள் பண்ணுறதெல்லாம் டார்ச்சராக இருக்கும். ஆனால் இப்போ தான் தெரியுது அதெல்லாம் லவ்னு. இங்கே எல்லாரும் பொண்ணுங்களுக்காக தன்னோட தகுதியை உயர்த்திக்கணும்னு நினைப்பாங்க. ஆனால் என்னோட ராஜி எனக்காக அவளோட தகுதியை உயர்த்திக்கிட்டேன்னு அடிக்கடி சொல்லிட்டே இருப்பாள். நான் அவள் போனதுனால குடிக்கலை, போனதுனால அவளுக்கு எவ்வளோ வலிச்சிருக்குன்னு நினச்சி குடித்தேன். இப்போ தான் அவளை கொஞ்சம் கொஞ்சமாக மறந்துட்டுருக்கேன். இதுலேருந்து எப்படி வெளியே வர போகிறேன்னு தெரில. வந்துடுவேன்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். நீங்கள் சொல்கிறது கரெக்டு தாங்க. ஒருத்தவங்க ரொம்ப வருஷமாக நம்ம மனசுக்குள்ளே இருந்துட்டு இப்போ நம்ம லைஃப்பில் இல்லைன்னா கஷ்டந்தாங்க. இது எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுறதுக்கு கடவுள் நமக்கு ஒரு gift கொடுத்துருக்காரு, மறதி. ஸோ அதை யூஸ் பண்ணிவிட்டு அடுத்து போகணும். நீங்கள் வரும்போது இருந்த ஸ்மைல் இப்போ இல்லையே. எப்போவுமே சிரிச்சிட்டே இருங்க. அப்போ தான் சிரிப்புக்கு மேலே வருத்தத்துக்கு ஒரு பயம் வரும். நீங்கள் நர்ஸு வேலையை விட்டுட்டு பேசாமல் கவுன்சிலிங் பண்ணுங்க. நல்லா பேசுகிறீங்க. சரிங்க, நான் அப்படியே கிளம்புறேன். ஒரு சின்ன வேலை இருக்கு. நம்ம அடிக்கடி மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். பிரதர் சொல்லுங்கள் சார். சாரை பார்க்கணும். உங்கள் நேம்? குணா. சரி, வெயிட் பண்ணுங்கள், நான் கேட்டு சொல்கிறேன். ஓகே. சொல்லுப்பா. சார், குணான்னு ஒருத்தர் உங்களை பார்க்க வந்திருக்காரு. அவரை மேலே அனுப்பவா இல்லை வெயிட் பண்ண வைக்கவா? வெயிட் பண்ண சொல்லு, நானே வரேன். ஓகே சார். என்ன குணா சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நீங்கள் ரிசைன் பண்ணிட்டு போனதுலேருந்து ரொம்ப சுமாராக தான் இருக்கேன். வாங்க மேலே போய் பேசலாம். ஓகே சார். என்ன குணா சொல்லாமல் கொள்ளாமல் வந்திருக்கீங்க? ஏதாவது முக்கியமான விஷயம் பேசணுமா? சார், ஆமாம் சார், ஒரு ஹெல்ப்பு. ஹெல்ப்பா? பண்ணிட்டா போச்சு. நம்ம ஆஃபீஸில் எதுவும் வேக்கன்ட் தான் சொல்ல முடியுமா? யாருக்கு குணா? தெரிஞ்சவங்க யாருக்காச்சுமா? இல்லை சார், எனக்கு தான். சூப்பர் குணா, உங்களுக்கா? ஆனால் ஒன்று கேட்டால் தப்பாக எடுத்துக்க மாட்டீங்களா? என்ன சார், கேளுங்க சார். நான் நிறைய டைம் கால் பண்ணி கூப்பிட்ருக்கேன், வர முடியாதுன்னு சொல்லிட்டீங்க. சரி,
நம்ம கம்பெனியில் தான் வேலை பார்க்க விருப்பம் இல்லை, ஃப்ரெண்ட்ஸுங்க கம்பெனிலையாவது ரெஃபர் பண்ணலான்னா அதுவும் முடியாதுன்னு சொல்லிட்டீங்க. கேட்டதுக்கு எனக்கு எந்த ஜாப்பும் போக விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டீங்க. இப்போ என்னடானா வேலை கேட்டு வந்திருக்கீங்க. உங்களை புரிஞ்சிக்கவே முடியல குணா. சார், செய்கிற வேலையை லவ் பண்ணேன், அதனால் லைஃப் ரொம்ப பெருசாக தெரிஞ்சுது. ஆனால் ஒரு பொண்ணை லவ் பண்ணதுக்கப்புறம் தான் லைஃப் எவ்வளோ சின்னதுன்னு புரிஞ்சுக்கிட்டேன். ஃபைனலாக மனசு சொல்கிறது கேட்டது தப்பாக போச்சு. இப்போ தான் மூளை சொல்கிறது கேட்குறேன். இதுக்கப்புறம் நல்லாயிருக்கும்னு நம்புகிறேன் சார். ஓ, அதுதான் பிரச்சனையா? ஓகே குணா, உங்களுக்கு வேலை கன்ஃபார்ம். எப்போ ஜாயின் பண்ணுறீங்க? சார், நெக்ஸ்ட் மந்த். நெக்ஸ்ட் மந்த்தா? நோ, நெக்ஸ்ட் வீக்கே ஜாயின் பண்ணுறீங்க. சார், தேங்க்யூ சார். வெல்கம் குணா. மண்டே ஆஃபீஸில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ சார். ஓகே. குணா சார், அட்வைஸ் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. கஷ்டப்பட்டு படித்து கிடைச்ச வேலையை கூட மிஸ் பண்ணலாம். ஆனால் மனசுக்கு பிடிச்ச வேலையை எப்போவுமே மிஸ் பண்ணாதீங்க. மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. ஓகே. டேய், மாமா கால் பண்ணியிருந்தாராம்ல, ஏன்டா எடுக்கல? மா, சும்மா பொண்ணுங்க ஃபோட்டோ அனுப்பிச்சு எந்த பொண்ணு பிடிச்சிருக்கு எந்த பொண்ணு பிடிச்சிருக்குன்னு கேட்டே இருக்காருமா. கல்யாணம் பண்ணணும் தானே சொன்னாரு. பிடிச்சிருந்தா பிடிச்சிருக்குன்னு சொல்லி, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிட்டு போ. இதுக்கு எதுக்குடா அவரை வெயிட் பண்ண வைக்கிற? எனக்கு என்னமோ அவர் கேட்குற மாதிரி இல்லையே, நீ கேட்குற மாதிரி இருக்கு. உனக்கு வேணா நீ கல்யாணம் பண்ண போற, இதில் எனக்கு என்னடா வந்துச்சு? மா, வர வரும் ட்ரீட்மெண்ட்டே வேறு மாதிரி இருக்கு, பார்த்துக்கிறேன். குணா என் லவ்வராக இருக்கானோ இல்லை ஃப்ரெண்டாக இருக்கானோ, எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் கடைசி வரைக்கும் என் கூடயே இருக்கணும் கடவுளே. நான் வெளியே இருக்கேன், அப்புறம் கூப்பிட்றேன். என்னாச்சு? பெரியப்பாங்க. பெரியப்பா தானே? ஆட ஒன்றும் இல்லைங்க, எதுக்கு, வாங்க. என்னாச்சு? என்ன பிரச்சனை? இல்லைங்க, வீட்டில் பெரியப்பா கல்யாணம் பண்ணி சொல்லி டார்ச்சர் பண்ணுறாரு. இதுவரையும் ஒரு 10 பொண்ணுங்க ப்ரொஃபைல் அனுப்பிச்சிருப்பாரு. இதில் என்ன இருக்கு, பண்ணிக்க வேண்டியதானே? உங்களுக்கும் வயசாயிட்டு இருக்குல்ல. ஏங்க அதெல்லாம் வேணாங்க. ஏன், அவர் காமிச்ச ப்ரொஃபைல் எதுவும் உங்களுக்கு பிடிக்கலையா? அப்படி இல்லாமல் இல்லை, ஆனால் அதில் ஒரு ப்ரொஃபைல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் அந்த பொண்ணு வேணாம், வேறு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோ, சொத்து சுகம் நிறையா இருக்குன்னு சொல்கிறாங்க. நான் என்னங்க பண்ண முடியும்? அவங்க ப்ரொஃபைலை நான் பார்க்கலாமா?
இதோ இங்கே பாருங்க, இந்த மாதிரி பொண்ணை காட்டி கல்யாணம் பண்ண சொன்னால் பண்ணலாம். ஆனால் அவங்க பார்த்த பொண்ணு இருக்கே பா, தாங்க முடியல. இவங்க ஓகேவா? நான் கிளம்புறேன் குணா. ஏங்க என்னாச்சுங்க? ஏங்க நில்லுங்க, ஒளி உங்களை தாங்க. ஏங்க ஏன் அழுகுறீங்க? இல்லை நான் காட்டின பொண்ணு உங்களுக்கு தெரிஞ்ச பொண்ணா? அப்புறம் எங்க அழுகுறீங்க? ஏங்க உங்களை தாங்க கேட்குறேன். ஏங்க இப்போ சொல்ல போறீங்களா இல்லையா? நான் உங்களை லவ் பண்ணுறேன் குணா. இது எப்பத்துலேருந்து? ராஜி, ஃபர்ஸ்ட் டைம் உங்கள் ஃபோட்டோ காமிச்சதுலேருந்து நான் பார்க்லேயே சொல்லியிருப்பேன். நீங்களும் ராஜியை லவ் பண்ணது எனக்கு அப்போ தான் தெரியும். எங்க ராஜி போன இடத்த நான் யூஸ் பண்ணிப்பேன்னு நீங்கள் தப்பாக எடுத்துப்பீங்களோன்னு தான் சொல்லாமல் வந்துட்டேன். இப்போ கூட நீங்கள் எனக்கு கிடைக்காம போயிடுவீங்களோன்ற பயத்தில் சொல்லிட்டேன். சாரி குணா, ஐம் so sorry. குணா, எனக்கு தெரியும் நீங்கள் என்ன தப்பாக தான் எடுத்திருப்பீங்க. எந்த பொண்ணும் அவ்வளோ வந்து லவ் சொல்ல மாட்டா. ஆனால் நான் ஏதோ ஒரு பதட்டத்தில் சொல்லிட்டேன். எனக்கு தெரியும் கண்டிப்பாக நீங்கள் என்னை தப்பாக தான் நினச்சிருப்பீங்க. சப்போஸ் இப்போ நீங்கள் எனக்கு ஓகே சொன்னால் கூட ஃப்யூச்சரில் சொல்லி கட்டுவீங்கல்ல? லூசு. ஆமாம், நான் லூஸு தான். அதான் இப்படியெல்லாம் புலம்பிட்டு இருக்கேன். நான் ஏன் இப்படி புலம்புறேன்னு எனக்கே தெரியல. ஐயோ அப்பா. ஐயோ அம்மா.
அம்மா டே குணா, மாப்பிள்ள போன் பண்ணிட்டாருடா. உன் தங்கச்சிக்கு இடுப்பு வலி வந்துருச்சான். ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போயிருக்காங்களாடா. சீக்கிரம் வாடா போலாம். எந்த ஹாஸ்பிட்டல்மா? தங்கச்சி வீட்டு பக்கத்துல இருக்குல்ல பெரிய ஆஸ்பத்திரி, அங்கேயே பைக் சேவிங்க. அங்கதான் மாட்டி இருக்கு பாருடா. போலாம்டா. நல்லா புடிச்சுக்குமா. போலாம்ல? போலாம். சீக்கிரம் போ. நல்ல வேலை இந்த மாங்காட்டம்மா கை விடல. நல்லபடியா பேத்தி பிறந்துட்டா. டேய், கோவிலுக்கு போயிட்டு வரணும்டா. போலாம் போலாம். பாரு மா, நீ பண்ண ப்ரெஷர்ல போனே மறந்துட்டேன் பாரு. நான் என்ன இவ்வளோ மிஸ்ட் கால்ஸ் வந்திருக்கு? ஐயோ, என்ன மொழி இத்தனை வாட்டி கால் பண்ணியிருக்கா? The customer you're trying to reach is not available. Please call back. என்ன நாட் டச்சபிள்னு வருது? The customer you're trying to reach is not available. Please call back. சொல்றா. எங்க மச்சான் இருக்க? வெயிட் பண்ணலாமா? டேய் மச்சான், சாரிடா, அர்ஜென்ட்டாக ஆஃபீஸ் கிளம்பிட்டு இருக்கேன். முக்கியமான மீட்டிங் இருக்கு. சரி மச்சான், பாரு.
டேய் சாரிடா. செம்ம காண்டில் இருக்கேன், ஒழுங்கா ஓடிடு. டேய் மச்சான் வேலைடா. டேய் அப்போ நாங்கள் மட்டும் என்ன பிச்சை எடுத்துட்டு இருக்குமா? நாங்களும் வேலைக்கு தாண்டா போகிறோம். இதோட ஒழுங்காக பேசி 4 மாதம் ஆச்சு. என்னடா பிரச்சனை உனக்கு எனக்கும்? மச்சான் பிரச்சனைலாம் இல்லைடா, நிஜமாவே ஆஃபீஸில் டைட் ஒர்க் மச்சான். சும்மா இதே சொல்லிட்டு இருக்காத. கொத்தனார் தான்டா நீ, அதுக்கே எவ்வளோ சீன் போடுற? டேய் சிவில் இன்ஜினியரா நான்? ஆ ரெண்டும் ஒன்று தான். 4 மாதம் முன்னாடி வரைக்கும் நீ ஏன் கூட தான் இருந்த. நீ ஏன் வேலைக்கு போக மாட்டே, என்னையும் வேலைக்கு போட மாட்டேன். அது என்னடா பிக் சேஞ்ச் ஓவரு? அதுவா, அம்மா நான் இப்படி இருக்கிறத பார்த்து ரொம்ப கவலைப்பட்டாங்கடா, அதனால தான். ஓ அம்மா வருத்தப்பட்டாங்க, அதனால நீ திருந்துட்ட. ஆ நம்புறேன். ஆனாலும் ஏதோ இடிக்குதே. என்ன இடிக்குது? இல்லை, ஒருத்தன் பிரேக்கப் லைஃப்ல இருந்து நார்மல் லைஃப் வரதுக்கு எப்படி இவ்வளோ சீக்கிரம் மாற முடியும்? ஒன்று குடிச்சு டாக்டர் சாவ போறேன்னு சொன்னா அப்போ மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லை வாரண மாதிரி படத்தில் வர மாதிரி ஒரு பொண்ணு நம்ம லைஃப்ல வந்து நம்மளை திருத்துனா அப்போ வாய்ப்பு இருக்கு. ஃப்ரெண்டுக்காக சத்தியமா நீ மாற போறதில்ல, ஆனாலும் ஏதோ இடிக்குதே. ஏதோ நடந்திருக்கு, அதனால தான் நீ இப்படி பண்ற. ஏதோ தப்பா இருக்குடா. டேய் சாரிடா. விடு மச்சான், ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள எதுக்குடா சாரி? அதுக்கு இல்லை, மொழி எனக்கு ப்ரப்போஸ் பண்ணான். ஸோ நானும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். அதனால தான் அந்த சேஞ்ச் ஓவர்னு சொல்ல முடியாது, ஆனால் அது ஒரு காரணம். யாரா அந்த மொழி? குடிகார நாயே. டேய் ராஜி ஃப்ரெண்டு மச்சான், அவளும் என்ன ரொம்ப நாளாக லவ் பண்ணிட்டு இருந்திருக்கா. அது எப்படா எல்லாரும் உன்னை லவ் பண்ணுறாங்க? தெரில, இதான் லாஸ்ட்னு நினைக்கிறேன். இங்கிருந்தோ வந்து லைஃப்னா இதான் புரிய வச்சிட்டா மச்சான். எனக்கு என்னமோ அவள் தான் எனக்கானவன்னு தோணுதுடா. மச்சான் ஒரு விஷயம் ஒன்று கேள்விப்பட்டிருக்கியா? நம்ம லைஃப்பில் ஒன்று தொலைச்சிட்டோன்னா அதை விட செம்மையாக ஒன்று கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அதுதான் இதுன்னு நினைக்கிறேன். இதனால தான் மச்சான் உன்ட்ட எதுவுமே சொல்லலை. என்ன பண்ணுறது, இங்கே மாறினாலும் தப்பு தான், மாறலனாலும் தப்பு தான். சரி அவள் என்ன பண்ணுறா? அவளும் நஸ்தான் மச்சான். இப்போ எந்த லெவலில் இருக்கு உங்கள் லவ் ஸ்டோரி? பார்க்கு பீச் லெவலில் இருக்கா, இல்லை மேரேஜ் லெவலில் இருக்கா, இல்லை மேரேஜ் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்து சொல்கிறீங்களா? டேய் அதெல்லாம் ஒரு பிளானும் இல்லைடா. அவள் ப்ரப்போஸ் பண்ணால் நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். நானே பேசி 4 மாதம் ஆச்சு மச்சான். என்னாச்சுன்னு தெரில, கால் பண்ணாலும் நாட் ரீச் பண்ண வருதுடா. அவள் ஒர்க் பண்ணுற பிளேஸுக்கு போய் கேட்டாலும் கரெக்டான ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்கடா. நான் சொல்லிட்டா என்ன ரீசன்னு? உனக்கு தெரியுமா மச்சான்? உன் ராசிக்கு நீ எந்த பொண்ணை லவ் பண்ணாலும் விளங்காதடா. நீ மச்சான் வந்தது பார்த்துட்டு ரொம்ப ஓவரா பேசிருக்கடா. ஆமாம் நீ பண்ண மட்டும் வந்து விளங்கிருவாடா. நீ தானே ஓவரா பேசுற, இதுக்காக 4 மாதம் பேச மாட்டேன். குணா, மொழி, நீ மச்சான் மொழி பேசுகிறாடா. ஏய் பேசுறா. ஹலோ மொழி, என்னாச்சு? ஏன் இவ்வளோ நாளாக கால் பண்ண எடுக்கவே இல்லை? நேர்ல வா சொல்றேன். சரி எங்கே வரணும்? நம்ம எப்போ மீட் பண்ற ரெஸ்டாரண்ட்ல. சரி ஓகே வந்துடுறேன். பை. டேய் எங்கடா போறா?
எதுவும் பேச மாட்டேன்ற? என் கழுத்தில் இருக்கிற தாலி, என் நெத்தியில் இருக்கிற பொட்டு, இது எல்லாத்தையும் வச்சு நீ என்ன நினச்சிருப்பேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இது எல்லாத்துக்கும் காரணம் நீ மட்டும்தான். நானா? ஆமா. உன்னை பார்த்துட்டு வீட்டுக்கு போனதுக்கப்புறம் தாத்தா கிட்ட கோயிலில் நடந்தது எல்லாத்தையும் சொன்னேன். தாத்தாவும் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு, நானும் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். ஆனால் அதுக்கப்புறம் தாத்தா ஊரில் இல்லாத நேரமை பார்த்து என் அம்மா மா எங்க இருக்கீங்க? மா எங்கம்மா இருக்கீங்க? மா 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 என்னம்மா இது? ஏய் என்னடி கோலம் இது? அக்கா நீ ஏன்க்கா இப்படிலாம் பண்ற? அம்மாக்கு தான் லவ்னா பிடிக்காதுன்னு தெரியும்ல, தெரிஞ்சும் ஏன் இப்படி பண்ற? மா அதுக்கு இந்தாக்கா நீயே எங்களை கொளுத்திடு, அதுதானே உனக்கு வேணும். ஏய் முதல்ல இதை கீழே போடுறி. மா இதெல்லாம் வேணாம்மா. மா எதா இருந்தாலும் பேசிக்கலாமா? மா நான் சொல்றத கொஞ்சம் கிட்ட மட்டும் வராதக்கா, அம்மா கொளுத்திப்பாங்க. மா மா நம்ம எதா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாமா? மா இப்படியெல்லாம் பண்ணாதீங்கம்மா, தயவு செஞ்சு அவசரப்படாதம்மா, ப்ளீஸ்மா. மா கெஞ்சி கேட்குறம்மா, ப்ளீஸ்மா. மா என்ன சாவடிக்காதீங்கம்மா. எப்பதாம்மா என்ன புரிஞ்சுக்குவீங்க? நான் என்னதாம்மா பண்ணணும்? பீரோல ஒரு புது புடவை வச்சிருக்கேன். நான் பார்த்த மாப்பிள்ளை 10 மணிக்கு வந்துருவான். நீ அவனைத்தான் கட்டிக்கணும். பண்ணிக்கிறம்மா பண்ணிக்கிறம்மா. ப்ளீஸ்மா தயவு செஞ்சு இங்க இருந்து போங்கம்மா, ப்ளீஸ்மா. வாடி. இந்தம்மா The person you are calling is currently unavailable. இந்த விஷயத்த உன்கிட்ட சொல்றதுக்கு அவ்வளோ கால் பண்ணேன். The person you are calling is currently unavailable.
தொடர்ந்து ட்ரை பண்ணிட்டே இருந்தேன். ஆனா நீ ஒரு டைம் கூட எடுக்கவே இல்லையே குணா. சூப்பரா இருக்க. குணா ஃபோன் அட்டன் பண்ணு. குணா ப்ளீஸ் ஒரு டைம் ஆச்சு அட்டன் பண்ணு. குணா குணா அட்டன் பண்ணு குணா. குணா என் ஃபோன் அட்டன் பண்ணு குணா. அன்னைக்கு ஒரு தடவை என் ஃபோன் எடுத்துருக்கலாம்ல. பொம்பளை பிள்ளைய பிறந்துட்டாலே இதெல்லாம் சகிச்சுட்டு தான் வாழணும். இது எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணி ஒரு வழியாக என் அம்மா சொன்ன பையனையே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனால் அவன் என் கூட வாழணும்னு என்னை கல்யாணம் பண்ணிக்கல. என் அம்மாவையும் அப்பாவையும் பழி வாங்கணும்னு என்னை கல்யாணம் பண்ணியிருக்கான். டெய்லியும் என்னை போட்டு அடிக்கிறான். ஆனால் ஏன் அடிக்கிறான்னு அது அவனுக்கும் தெரியல, எனக்கும் தெரியல. அவன் ஒரு மாதிரி ஒரு ஒரு சைக்கோ மாதிரி இருக்கான். அதான் நாளைக்கு என்ன நடக்கும்னு எனக்கே தெரியல. கடைசியாக ஒன்று ஒரு டைம் பார்க்கணுன்னு வர சொன்னேன். நான் உனக்கு வர்த்தே இல்லை குணா. நான் உன் லைஃப்பை விட்டு போயிடுறேன். இப்போ என்ன, கல்யாணம் தானே ஆச்சு. நீ டிவோர்ஸ் அப்ளை பண்ணு, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். நான் இருக்கேன் உனக்கு. ஒன்று இந்த நிலைமையில் விட்டுட்டு நான் மட்டும் நல்லா இருப்பேன்னு நினைக்கிறேன். நீ என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம். நான் எப்போவுமே உன் கூட இருப்பேன், எப்போவும். நம்ம எப்படி இருந்தாலும் ஒரு நாள் சாவ தான் போகிறோம். கடைசியாக ஒரு தடவை பார்த்துட்டு நடந்ததை சொல்லிட்டு போகலான்னு தான் இங்கே வந்தேன். ஆனால் குணா இந்த சூழ்நிலையிலையும் நான் இருக்கேன்னு சொன்னதுக்கப்புறம் அவன் மேலே இருந்த லவ் மரியாதையாக மாறிச்சு. நான் குணா கிட்ட சொன்ன மாதிரி நமக்காக உண்மையாக யாராச்சும் இருக்கும்போது நம்மளை நம்மளே கஷ்டப்படுத்திக்கிறது கூட தப்பு தான்.